Taste the Daily. சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற காமக்கொடூரன் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருவதையும், துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் வலம் வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என கேள்வி எழுப்பியுள்ள கழக பொதுச் செயலாளர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று ஸ்டாலின் மாடல் அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்றுவிட்டது என்று சொல்வது போல் இருக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகிறதா திமுக அரசு என கேள்வி எழுப்பியுள்ள கழக பொதுச் செயலாளர், பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டான் என்றும் வினவியுள்ளார். பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலையாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தும் கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் என கடுமையாக விமர்சித்துள்ள அவர், ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்பவர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்யாதது ஏன்? ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்தவர் என்பதாலா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப்பொருள் புழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயலுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பதென்பது ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பியுள்ளது என்று குறிப்பிட்டு, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததை சுட்டிக்காட்டி, ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக ஸ்டாலின் அரசாங்கமே உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதுணையாக இருக்குமானால் பாலியல் குற்றங்கள் புரிபவர்களுக்கு இந்த அரசின் மீது எப்படி அச்சம் வரும் என வினவியுள்ளார். உங்களிடம் சட்டம் ஒழுங்கை காக்க கோரி வலியுறுத்துவதில் எந்த பயனும் இல்லை ஸ்டாலின் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், இந்த சம்பவத்தை எளிதாக கடந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அதனை இப்போதே கைவிட்டு விடுங்கள். மாணவர்கள் அச்சத்தில் உள்ளனர், அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்கலைக்கழகம் முன் அதிமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் மக்களுக்காக போராடியவர்களை ஸ்டாலினின் திமுக அரசாங்கம் அடக்குமுறை காலாக்கி கைது செய்ததற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ என விமர்சித்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இந்த ஸ்டாலின் அரசில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இனி இந்த திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என்றும் குறிப்பிட்டுள்ளார்.